என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமெரிக்க நாட்டின் அதிபர் ட்ரம்ப் கிடையாது. இன்று உலக நாடுகளிலே முதல் நாடாக உள்ள நாடு அமெரிக்கா. அந்த நாட்டின் அதிபர் ட்ரம்ப் கிடையாது. இன்று தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அவர்தான், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் அதிபராக இருந்திருப்பார். இன்னும் பலர் கூறுகின்றார்கள் அவர் பக்கத்து மாநிலத்தில் பிறந்திருந்தால் அவர் அங்கு முதலமைச்சராக இருப்பார் என்று. அதையும் தாண்டி அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரே, அதாவது கேரளாவைச் சேர்ந்தவரே எங்கள் மாநிலத்தில் பிறந்திருந்தால் சீமான் அவர்களை கொண்டாடி இருப்போம் அப்படி என்று கூறுகின்றார். நான் வந்திருக்கிறது சீமான் அவர்களை பத்தி பேசுறதுக்காக. நேத்து தான் எலெக்ஷன் முடிஞ்சது. அந்த எலெக்ஷன்ல அவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. எதுக்கு அவரை பத்தி நான் கேரளாவில் இருந்து பேசணும்னா, அவரோட ஐடியாலஜி பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒருத்தன் தான் நான். அவரோட விஷன், அவரோட பிளான்ஸ். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி கேரளாவில் இருந்திருந்தேன்னா நாங்க கொண்டாடி இருப்போம் அந்த மனுஷனை. ஒரு சீட்டு கூட வின் பண்ணல அவரு. உலகத்தரத்துக்கான அரசியல் அவர் என்ன பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த உலகத்துல யாராவது மக்களை எஜுகேட் பண்ணுவாங்களா? அதையும் தாண்டி அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தாலே அவர் அந்த நாட்டின் அதிபராக இருந்திருப்பார். அவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தலிலும் வென்று அந்த நாட்டின் அதிபராக இருந்திருப்பார். இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அப்படி என்றால் சிலர் கேள்வி கேட்பார்கள், பிறகு ஏன் ஒரு சீட்டு கூட வின் பண்ணவில்லை அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. நான் அதை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கங்க. சிந்திக்காமல் வாக்களித்த நீங்கள் உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள், ஏன் அவர் ஒரு சீட்டு கூட வின் பண்ணலன்னு. நன்றி.